பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். புகழ் அனைத்தும் கடவுள் ஒருவருக்கு மட்டுமே. அவரை தவிர வேறு கடவுள் இல்லை. கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை எப்படி இருக்கணுங்கிறத கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றிய சில வசனங்களையும், சங்கடம், ட்ரபிள் அப்படிங்கிறது ஒரே ஒரு 2 வசனத்தின் மூலமாக நம்ம கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அதை பற்றியும் 2வது உரையில் God is running everything அப்படிங்கிற சில வசனங்களையும் பார்ப்போம். சகிப்புத்தன்மையை எப்படி நம்ம அடையணும் அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறது உங்களுடைய மூளையோடையும் கடவுள் கொடுத்த இந்த உடல், ஆன்மா, அதுக்குள்ளே இருக்க அனைத்து உறுப்புகளையும் நீங்கள் கடவுளை மட்டும் நினைவு கூர்ந்து கொண்டு அனைத்துமே கடவுளால் மட்டும் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஆரம்பம் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால், அந்த சகிப்புத்தன்மை, பொறுமை அப்படிங்கிறது கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் எந்த அளவுக்கு கடவுளை அளவுக்கு அதிகமாக நினைவு கூறுறீங்களோ எல்லாமே கடவுள் தான். ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம், நாங்கிறதே ஒரு மிக கொடிய வார்த்தை, ரொம்ப அகந்தையான வார்த்தை, ஒரு மிகப்பெரிய கெட்ட வார்த்தை. ஏன்னா நான் செஞ்சேன், என்னால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடவுள் மட்டும் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறார் அப்படிங்கிறவங்களுக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற புரிதல் உள்ளவங்களுக்கு, அதை உண்மையாக நம்புறவங்களுக்கு அந்த வார்த்தை வரவே வராது. எல்லாமே கடவுள் தான் நடத்துகிறாரு, இது நடத்த போகிறதும் கடவுள் தான் அப்படிங்கிற விஷயம் உங்களுடைய மூளையின் ஒவ்வொரு செல்களிலுமே கடவுள் 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 எல்லாமே கடவுள் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டா கடவுள் உங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மையும் பொறுமையும் கொடுத்துருவார். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய இரட்சகரை நெருங்கி போறீங்களோ அந்த அளவுக்கு கடவுள் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக, எல்லா விஷயத்துலையும் பக்கபலமாக இருப்பார். கோபத்திலிருந்து உங்களை பாதுகாப்பார், சகிப்புத்தன்மையிலிருந்து உங்களை பாதுகாப்பார், பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கும் போது அதுக்கு உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். இப்படி எல்லாமே கிடைக்கும்போது, இப்போ நடந்த நம்ம ஒரு கான்வர்சேஷன் கூட அதுதான். ஏன்னா அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அவங்க பேசும்போது ஒரு மாதிரியாக இருக்கும், ஒரு வாக்குவாதம் நடக்கும்போது அந்தந்த சூழ்நிலைக்கு வரும்போது, ஆனால் அதை புரிந்தவங்க கடவுள் மட்டும்தான் அப்படின்ட்டு நன்கு புரிந்து கொண்டவர்களுக்கு அந்த ஞானத்தை கடவுள் கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையில் கூட நமக்கு சப்தம் அப்படிங்கிறது உயராது. ஏன்னா ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, அதிகமான சப்தம் கழுதையின் குரலை போன்றது அப்படின்ட்டு ஒரு இடத்துல வசனத்தில் நமக்கு கடவுள் கற்றுக் கொடுக்குறாரு. இன்ஷா அல்லாஹ் அந்த சகிப்புத்தன்மையை பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். 7:199 சொல்றாரு ரட்சகர். 7வது அத்தியாயத்தில் ஆத்மசுத்தரி தளத்தில் 199வது வசனத்தில், நீர் பிழை பொறுத்தலை கை கொள்ளவும் சகிப்புத்தன்மையை பரிந்துரைக்கவும் அறிவற்றவர்களை அலட்சியம் செய்திடவும் வேண்டும். பிழை பொறுக்கணுங்கிறாரு. பிழை பொறுத்தலை நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி சகிப்புத்தன்மையை பரிந்துரைக்கணும். அறிவற்றவர்களை அலட்சியம் செய்திட வேண்டும் அப்படிங்கிறார். அறிவற்றவர்களை அலட்சியம் செய்திட வேண்டும்னா, இப்போ இந்த மார்க்கத்தை பற்றி நம்ம பேசும்போது நமக்கு எப்போ நம்மளுடைய அகந்தையை ரொம்ப தூண்டி விடப்படணும் அப்படின்னா, கருத்து வேறுபாடு மாறும்போதோ இல்லை அந்த கருத்தை தவறாக புரிந்து சொல்லும் போதோ நம்மளுடைய அந்த அகந்தை தூண்டப்பட்டு கோபம் வரும். ஆனால் அந்த இடத்துல கடவுள் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த கோபம் முற்றிலும் குறைந்து அந்த சகிப்புத்தன்மை உங்களுக்கு வந்துடும். அந்த புரிதலை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருவாரு. அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எப்படி அப்படின்னா, அந்த அறிவற்றவர்கள் மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அவங்களை நீங்கள் அழகிய முறையில் அலட்சியம் செய்திருவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவார் அப்படின்னா, ரொம்ப தவறாக பேசுகிறவங்கள்ட்ட நீங்கள் ரொம்ப அமைதியாக போயிடுவீங்க அப்படின்ட்டு ஒரு வசனம். அந்த இடத்துல அவங்க அமைதியை மேற்கோள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது நம்மளே அறியாமல் நம்ம அமைதியாக இருப்போம். பார்த்தா அது கடவுளோட ஒரு செயலாக இருக்கும். இப்போ என்னன்னா, இன்னொரு விஷயம், எல்லாத்தையுமே போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, குழப்பம் அடையக்கூடாது. கடவுள் சொன்னதை வார்த்தைகளில் நம்ம தவறாக புரிதல் அதில் குழப்பம் அடையக்கூடாது. சில விஷயங்களை கடவுள் செய்யணும்னு சொன்னால் அதை செஞ்சு தான் ஆகணும். திருமணம் மட்டும் பண்ணினால் குழந்தை பிறக்குமான்னு கேட்டால் கிடையாது.
அதுக்கு வந்து கடவுள் வந்து ஆணும் பெண்ணும் இணையணுங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது மாதிரி வந்து சில விஷயங்களை தொழுகணும்னு சொன்னால் நீங்கள் தொழுக தான் செய்யணும். தொழுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கடவுளை நினைக்கணும். கடவுளை என்னை தொழுக வச்சுருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் ஓகே. நான் தொழுகவே மாட்டேன், ஆனால் வந்து கடவுள் என்னை தொழுக வச்சுருவார், அது வந்து கடவுளோட கையில் தான் இருக்குன்னு சொன்னால் அது தவறான ஒரு புரிதல். சில விஷயங்களை செய்யணும்னு கடவுள் சொன்னால் அதை செஞ்சு தான் ஆகணும். எல்லாமே வந்து கடவுள் கையில் தான் இருக்குது அப்படிங்கும்போது அந்த வார்த்தைகளை வந்து நம்ம வந்து தவறாக வந்து புரிந்து கொள்ளக்கூடாது. பெற்றோர்களை மதிக்கணும் அப்படின்னா கடவுள் சொல்லும்போது தான் நான் மதிப்பேன் அப்படின்னா அது தவறான ஒரு விஷயமாயிடும். பெற்றோர்களை மதிக்கணும்னா என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி நம்ம பெற்றோர்களை மதிக்க தான் செய்யணும். தொழுகணும்னு சொன்னால் தொழுக தான் செய்யணும். நோன்பு வைக்கணும்னு சொன்னால் நோன்பு வைக்கணும் தான் செய்யணும். ஸோ இந்த மாதிரி வந்து கடவுள் வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாரு. நீர் பிழை பொறுத்தலை கை கொள்ளவும் சகிப்புத்தன்மையை பரிந்துரைக்கவும் அறிவற்றவர்களை அலட்சியம் செய்திடவும் வேண்டும். அப்போ என்ன அப்படின்னா சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இப்போ உடல் உபாதை அப்படின்னு இருக்கிறாங்க, ஒரு செவிலியர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க அதை பணியாக நினச்சி செய்யும்போது நம்மளை விட அவங்களுக்கு வந்து சகிப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். நம்ம மற்றவங்கள்ட்ட காட்டுறத விட நம்மளுடைய பெற்றோர்கள் அப்படின்னு வரும்போது அவங்க உடல் உபாதையில் நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து மற்றவங்களை காட்ட நம்ம வந்து கேரிங் வந்து எடுத்துக்குவோம். இப்போ அந்த இடத்துல பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த வார்த்தைகளை கூட நம்ம வந்து அவர்களை சார்ந்தவர்களையும் நோய்வாய்ப்பட்டவர்களையும் வந்து நம்ம வந்து மனம் கஷ்டப்படும்படி பேசிடக்கூடாது. வயதை வச்சோ இல்லை உடல்நிலையை வச்சோ நம்ம வந்து பேசிடக்கூடாது. இதெல்லாம் வந்து அந்த இடத்துல போனது உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம், ஒரு புண்ணு இருக்கலாம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு வந்து அந்த ஒரு நாற்றம் கூட சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து அந்த இடத்துல வந்து அதை வந்து புரிந்து கொள்ளுதல் வந்து நமக்கு வந்து கடவுள் வந்து கொடுக்கும்போது அதை வந்து நம்ம அழகிய முறையில் வந்து டெலிவரி பண்ணணும். வார்த்தைகளை வந்து தெரியப்படுத்தும் போது வந்து ரொம்ப அழகிய முறையில் வந்து தெரியப்படுது. இதுதான் சகிப்புத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கடவுள் சொல்றாரு. இன்னும் உச்சத்துக்கு போகணும் சகிப்புத்தன்மை அப்படின்ட்டு வரும்போது உங்களை ஒருத்தர் வந்து கிண்டலோ, ஏன்னா சின்ன விஷயமா இருக்கும், நம்மளை ஒரு நபர் வந்து கிண்டல் பண்றாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல நமக்கு வந்து சகிப்புத்தன்மை வந்து வேணும். அந்த இடத்துல என்னன்னா இது எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து வளர்த்து விட்டு அது ஒரு வாதமாகி சண்டையில் போய் கூட முடியும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது அந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து 23:96 சொல்றாரு, இது மாதிரி சகிப்புத்தன்மைக்கு நம்ம வாழ்க்கையில் அன்றாட நடக்கக்கூடிய விஷயங்களை நிறைய எடுத்துக்கலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் எந்த அளவுக்கு கடவுளை நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ அப்படி இருக்கும்போது கடவுள் வந்து உங்களுக்கு வந்து பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கொடுக்கும்போது இந்த கோபங்கிற அந்த விஷயம் வரவே வராது. 23:96 சொல்றாரு, எனவே நன்மையை கொண்டு அவர்களுடைய தீய காரியங்களை எதிர்கொள்வீராக, அவர்களுடைய கூற்றுகளை பற்றி நாம் முற்றிலும் அறிவோம். அதாவது மேல 95 சொல்றாரு, நாம் அவர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கும் அத்தண்டனை உமக்கு காட்டுவது என்பது நாம் எளிதில் செய்யக்கூடிய ஒன்றே ஆகும். எனவே நன்மையை கொண்டு அவளுடைய தீய காரியங்களை எதிர்கொள்வீராக, அவளுடைய கூற்றுகளை பற்றி நாம் முற்றிலும் அறிவோம். என்ன அப்படின்னா உங்களுக்கு எளிமையா சொன்னா எல்லா ஆட்டோலையும் இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான அலுவலகங்களை பார்த்தீங்களா தீமைக்கும் நன்மை செய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னா அவங்களுடைய தீய காரியங்களை தீயது செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திருப்பி வந்து தீயதே செய்யாமல் ஒரு நன்மையோ இல்லை நன்மையை செய்ய முடியாத பட்சத்தில் அந்த இடத்துல இருந்து அழகா நீங்கள் வந்து ஒதுங்கிட்டீங்க, வார்த்தையால் கஷ்டப்படுத்தாமல் ஒதுங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப அழகிய விஷயமா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. எனவே நன்மையை கொண்டு அவருடைய தீய காரியங்களை எதிர்கொள்வீராக, அவருடைய கூற்றுகளை பற்றி நாம் முற்றிலும் அறிவோம். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா புரிதலுக்காண்டி சொல்கிறேன். இந்த வசனங்கள் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், தீமைக்கும் நன்மை செய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. அதுவுமே ஒரு சகிப்புத்தன்மையில தான் வரும். ஐயோ இவன் நமக்கு கெடுதல் செஞ்சுட்டானே அப்படின்ட்டு நீங்கள் பதிலுக்கு கெடுதல் செய்யாமல் ஒதுங்கி போயிட்டீங்க அப்படின்னா அதுவும் சகிப்புத்தன்மை தான். ஸோ இதெல்லாம் வந்து கடவுளை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கடவுள் வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆன்மாவில் வந்து ரொம்ப பலம் பொருந்திய ரொம்ப தெளிவான சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து கடவுள் வந்து நமக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருவாரு இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து சொல்றாரு 24:22 உங்களில் வளங்களும் செல்வமும் கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய உறவினர்கள், ஏழைகள் மற்றும் கடவுளின் நிமித்தம் புலம்பெயர்ந்தவர்களின் தர்மவான்களாக திகழ வேண்டும். அவர்கள் கனிவுடனும் சகிப்புத்தன்மை என்றும் அவர்களை நடத்திட வேண்டும். கடவுளின் மன்னிப்பை அடைய நீங்கள் விரும்பவில்லையா? கடவுள் மன்னிப்பவர் மிக்க கருணையாளர். அதாவது உங்களில் வளங்களும் செல்வமும் கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய உறவினர்கள், ஏழைகள் மற்றும் கடவுளின் நிமித்தம் புலம்பெயர்ந்தவர்களின்
இவங்கள்ட்டெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கொடையாளியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவர்கள் கனிவுடனும் சகிப்புத்தன்மையுடனும் அவர்களை நடத்திட வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து அவங்க வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையுமே அவங்கள வந்து தவறான ஒரு வார்த்தைகளை வந்து சொல்லிடக்கூடாது. இல்லைங்கிறத கூட நீங்கள் வந்து அழகிய முறையில் தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாரு. அவர்கள் கனிவுடனும் சகிப்புத்தன்மையுடனும் அவர்களை நீங்கள் நடத்திட வேண்டும். கடவுளின் மன்னிப்பை அடைய நீங்கள் விரும்பவில்லையா? இதெல்லாம் செஞ்சீங்கன்னாலும் கடவுள் உங்களையே மன்னிக்க ரெடியாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். அப்போ என்னன்னா, சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்களிலுமே, நம்மளுடைய குடும்பங்களிலோ இல்லை நம்மளுடைய உறவினர்களிடத்துலையோ இல்லை வெளியே நட்புலையோ எல்லா இடத்துலையுமே வந்து சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம இந்த குரானை பற்றி பேசும்போது நிறைய இடத்துல வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்தை சொல்லும்போது புரிதல் அப்படிங்கிறது மாறும்போது நம்ம வந்து அதை வந்து கத்துறோம், நிறையா பேசுகிறோம், அந்த பொறுமை இல்லாமல் போயிடுது. அப்போ என்ன அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அவர் ரொம்ப பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவரை வந்து பேச விடுங்க, முதல்ல கேட்க விட்டு நம்ம நடுவுலையே போய் நம்ம வந்து அதை வந்து திரும்ப வந்து நடுவில் வந்து நம்ம வந்து கிராஸ் கொஸ்டின் கேட்கக்கூடாது. பேசும்போது முதல்ல பேச விட்டுட்டாலே அது வேணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த அனுபவம் ஞானம் இருந்தால் அவங்க அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. சரி, அவங்க அந்த அளவுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதை வந்து பொறுமையாக சகிப்புத்தன்மையை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத கடவுள் வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. அடுத்து சகிப்புத்தன்மை அற்ற அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு வசனத்தை தான் சொல்கிறார், இன்டாலரண்ட். டாலரன்ஸுக்கும் இன்டாலரண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறார். சகிப்புத்தன்மை அற்ற 6:165 சொல்கிறாரு. இதோட முதல் உரையை முடிச்சுக்கிறேன். 6வது அத்தியாயத்தில் 125. குரானிய அறிவு மானிடரின் முன்னேற்றத்தை விட மிகவும் முந்தியதாகும். கடவுள் எவரை வழிநடத்த நாடுகின்றாரோ அவருடைய நெஞ்சத்தை சரணடைதலின்பால் விரிவாக திறக்கப்பட்டதாக அவர் ஆக்கிவிடுகின்றார். மேலும் அவர் எவனை வழிதவறுதலில் அனுப்பிவிட நாடுகின்றாரோ அவனுடைய நெஞ்சத்தை வானத்தை நோக்கி ஏறுகின்ற ஒருவனுடையதை போல் பொறுத்துக்கொள்ள இயலாததாகவும் கடினமானதாகவும் ஆக்கிவிடுகின்றார். கடவுள் இவ்விதமாக நம்பிக்கை கொள்ள மறுப்பவர்கள் மீது ஒரு சாபத்தை அமைத்து விடுகின்றார். அதாவது சகிப்புத்தன்மை அற்ற இன்டாலரண்ட் அப்படிங்கிறது எந்தெந்த ஆன்மா வந்து சகிப்புத்தன்மையாக இருக்கும், இந்த உண்மையை வந்து அறியும் போது, இந்த வேதத்தை அறியும் போது இதுதான் நினைவூட்டலாக இருக்குது, இதுதான் சத்தியமாக இருக்குது, இதுதான் சத்தியமான மார்க்கமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கடவுள் எவரை வழிநடத்த நாடுகின்றாரோ அவருடைய நெஞ்சத்தை சரணடைதல்பால் விரிவாக திறக்கப்பட்டதாக அவர் ஆக்கிவிடுகின்றார். மேலும் அவர் எவனை வழிதவரில் அனுப்பிவிட நாடுகின்றாரோ அவனுடைய நெஞ்சத்தை சகிப்புத்தன்மை அற்றதாக ஆக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. வானத்தை நோக்கி ஏறுகின்ற ஒருவனுடையதை போல் பொறுத்துக்கொள்ள இயலாததாகவும் கடினமானதாகவும் அவர் ஆக்கிவிடுகின்றார். கடவுள் இவ்விதமாக நம்பிக்கை கொள்ள மறுப்பொருள் மீது ஒரு சாபத்தை அமைத்து விடுகின்றார். அதாவது பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலே சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது ரெண்டுமே பேரலல் தான் உங்களுக்கு. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே அதுக்கு வந்து ஆன்சர் அப்படிங்கிறது வந்து கோபங்கிறது உங்ககிட்ட வரவே வராது. பொறுமை இருந்தால் சகிப்புத்தன்மை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது கிடைச்சிடும். ஆண் பெண் மானிதான் அது வந்து பொறுமை இருந்தாலே சகிப்புத்தன்மை வந்துடும். இது ரெண்டும் உங்களுக்கு வந்து உறுதியாக நீங்கள் பலமாக அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு பற்றி பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கோபங்கிற இடத்துக்கே நீங்கள் போகவே வேணாம், கோபங்கிறதே வராது. சரி, இதன் மூலமாக என்ன கிடைக்குது நமக்கு அப்படின்னு சொன்னால், சுயநலமாக பார்த்தா உங்களுடைய உடல் நலத்துக்கு தான் ரொம்ப நல்லது. கோபத்தை நீங்கள் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அது உங்கள் உடல் நலத்துக்கு அப்படி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு வாக்குவாதம் வந்து பெருசாக போகாமல் பெரிய சண்டை ஆகாமல் அதை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ சகிப்புத்தன்மை பொறுமை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். நம்மளுடைய ஆதி பாவத்திற்காக இரட்சகரிடம் பாவ மன்னிப்பு கேட்போம். தூபு இலலாம் வஹ்தஹு லா ஷரீக லஹ். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். அவர் சர்வசக்தி உடையவர். அவரை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து 2வது உரையை பார்ப்போம். ட்ரபிள் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். சங்கடம். நீங்கள் சங்கடம் அடையாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி 2 வசனங்களை சொல்கிறாரு. இப்போ கடவுளை தொழுகிறோம், குரானை ஓதுகிறோம், அது போக வந்து நம்ம நினைவு கூறுவது எப்படி அப்படின்னா, உங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலுமே வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் அது. ரொம்ப பெரிய கடினமான விஷயம்லாம் கிடையாது. குளிக்கிறீங்க, குளிக்கும்போது கூட நீங்கள் வந்து கடவுளை வந்து நினைவு கூறலாம். 2வது படுத்திருக்கும் போது நினைவு கூறலாம். சாப்பாடு வந்து என்ன அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து நினைப்போம் சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லணும் அப்படின்ட்டு. ஆனால் அது வந்ததும் சாப்பாடு நம்ம சாப்பிடும்போது அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து மறந்துடுவோம். ஆனால் அடுத்து ஒரு 2-3
உணவை நம்ம உள்ளே தள்ளும் போது அதுக்கப்புறம் வந்து கடவுளை வந்து நம்ம வந்து நினைவு கூறும்போது அது வரும். அதை நீங்கள் அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொன்னீங்களாப்போ இந்த உணவு வரதுக்கு முன்னாடியே நீங்கள் கடவுளை வந்து நினைவு கூற ரெடி ஆகிடுங்க, தயாராகிடுங்க. அதே மாதிரி முடிச்சதுக்கப்புறம் நம்ம நிறையா பேர் சொல்கிறோமா அப்படிங்கிறது தெரியல. அல்ஹம்துலில்லாஹ் இந்த உணவை கொடுத்தது கடவுளுக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறோமா, இல்லை தண்ணி குடிக்கும்போது நம்ம சொல்கிறோமா அப்படிங்கிறதுலாம் தெரியல. இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்போது மிச்ச நிகழ்வுகளில் நீங்கள் வந்து ஒரு வண்டி ஓட்டும்போது சிந்தனை வந்து செதுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கடவுளை வந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, உட்கார்ந்து இருக்கும்போது நினச்சிருக்கீங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் படுத்திருக்கும் போது நினச்சிருக்கீங்க, இல்லை குளிக்கும் போது இந்த மாதிரி கடவுளை வந்து நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அப்படிங்கிறது கடவுள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் கொடுப்பார். அதில் மாற்றமே இல்லை. இதற்கு உண்டான வழி அப்படின்னு கேட்டால் என்னைய கேட்டால் என்னுடைய கருத்தில் வந்து நீங்கள் பொறுமையும் சகிப்புத்தன்மையை பெறணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடவுளை வந்து நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கணும், சிந்தனையில் வந்து நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கணும். இருந்தால் கண்டிப்பாக பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வரும். அதற்கு ஒரு விஷயத்தை செய்கிறது மூலமாக உங்களுக்கு கிரெடிட் வந்து கடவுள் வந்து அதற்கு வந்து பல வழிகளில் வந்து உங்களை வந்து சந்தோஷப்படுத்துவார். ஒரு ஆன்மா சந்தோஷம் அடையும். நான் பல முறை சொன்னதான், ஆன்மா சந்தோஷம் அப்படிங்கிறது வாகனங்களோ வீடோ அந்த இதெல்லாம் கிடையாது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலிருந்து உங்களை வந்து குன்றாமல் உங்களை வந்து பாதுகாக்கலாம். அதெல்லாம் பெரிய விஷயம்தான். பெரிய 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 வியாதிகள்லாம் வரும் மற்றவங்களுக்கு. அது இல்லாமல் கடவுள் உங்களை வந்து அழகாக வந்து அதை கொண்டு போய்கிட்டு இருப்பார். அதை நினச்சி நம்ம எத்தனை பேர் கடவுளுக்கு நன்றி சொல்கிறோங்கிறது கிடையாது, தெரில எனக்கு. அதுதான் வந்து உண்மையான ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும். போதுமான அளவுக்கு உங்களுக்கு பணம் இருக்கும், அதை கொண்டே கடவுள் உங்களுக்கு திருப்தியை தருவார். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் உணரணும். உணரும் போது இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா எல்லாமே கடவுள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது உண்மையா. அதை தான் சொல்கிறார். எப்படி நீங்கள் திக்ர் எடுக்கும்போது கடவுளோட பெயர்களை உணர்ந்து சொல்கிறீங்களோ அதே மாதிரி இது எல்லாமே கடவுள் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து உண்மையாக நீங்கள் உணர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக வந்து ஆன்மாவின் முக்கியமான சந்தோஷம் அதுவாக தான் இருக்கும். அப்படி இப்படி அப்படிங்கிறது அப்படி எல்லாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பகட்டு வாழ்க்கைலாம் வந்து தேவையே கிடையாது. இருக்கிற நிலையில கடவுள் நம்மளை சந்தோஷமா வச்சிருக்கிறாரா அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயமா இருக்கு. அதை உணரணும், உண்மையை அறியணும் அப்படிங்கிறதான் விஷயமா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் 76-10 பார்ப்போம். 76-10, 11, 12 ட்ரபிள் அப்படிங்கிறத பற்றி சொல்றாரு. சங்கடம். எங்கள் இரட்சகரிடமிருந்து துன்பமும் சங்கடமும் நிறைந்த அந்த நாளை நாங்கள் பயப்படுகின்றோம். அதன் விளைவாக அந்த நாளின் தீங்குகளிலிருந்து கடவுள் அவர்களை பாதுகாக்கின்றார். மேலும் இன்பத்தையும் திருப்தியையும் கொண்டு அவர்களுக்கு வெகுமதி அளிக்கின்றார். தொடர்ந்து 12 அவருடைய உறுதிப்பாட்டுக்காக சுவனத்தையும் பட்டையும் கொண்டு அவர்களுக்கு வெகுமதி அளிக்கின்றார். என்ன செய்யணும்? எங்கள் இரட்சகரிடமிருந்து துன்பமும் சங்கடமும் நிறைந்த அந்த நாளை நாங்கள் பயப்படுகின்றோம். என்ன அப்படின்னா, ஏன் நீங்கள் துன்பமும் சங்கடமும் அடையக்கூடாது? நீங்கள் நரகத்துக்கு போறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே துன்பமும் ஐயோ அப்படின்ட்டு அந்த சங்கடம் அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேதங்களை கொடுத்துருக்காரு, இறுதி வேதத்தை கொடுத்துருக்காரு, நபியை கொடுத்துருக்காரு, தூதர்களை கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு உண்மை இதுதான் அப்படிங்கிறத சொல்றாரு. இதை நீங்கள் அலட்சியம் செஞ்சு அகந்தையில் நீங்கள் அந்த முடிவை தவறான முடிவை எடுத்துட்டீங்களாக்கும் சங்கடத்துக்கு நீங்கள் ஆளாயிருவீங்க, நீங்கள் ட்ரபிள் ஆயிரும் உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த ட்ரபிள் அப்படிங்கிறது உடல் சார்ந்த விஷயம் இல்லை, ஆன்மா சார்ந்த விஷயமா இருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன் அப்படின்னா இதை நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பயந்து பயபக்தியோட கடவுள் மட்டும், கடவுள் ஒருவர் தான், இந்த வேதத்தை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களாக்கா அதன் விளைவாக அந்த நாளின் தீங்குகளிலிருந்து கடவுள் அவர்களை பாதுகாக்கின்றார். யாரெல்லாம் அதை எடுத்துக்கிட்டாங்களோ அவங்கள நான் பாதுகாக்கிறேங்கிறார். மேலும் இன்பத்தையும் திருப்தியும் கொண்டு அவர்களுக்கு வெகுமதி அளிக்கின்றார். அவர்களுடைய உறுதிப்பாட்டுக்காக சுவனத்தையும் பட்டையும் கொண்டு அவர்களுக்கு வெகுமதி அளிக்கின்றார். இதெல்லாம் நடந்துச்சாக்கும் சந்தோஷம், இது நடக்கலை அப்படின்னா சங்கடம், கஷ்டம், துன்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடவுள் சொல்றாரு. அப்போ என்ன அப்படின்னா இதை சொல்கிறோம், என்னுடைய பெற்றோருக்கே நான் சொல்கிறேன் எல்லாம் உண்மை அப்படிங்கிறாங்க. ஆனால் இதன்பால் முற்றிலும் வாராங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அது அந்த ஆன்மா கடவுள் நம்ம அழகிய முறையில் சொல்லியாச்சு, நினைவூட்டல் கொடுத்தாச்சு, என்னுடைய பெற்றோராக இருந்தாலுமே அதுதான். அப்போ என்ன அப்படின்னா அது முதல்ல நான் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதை நினைக்கும் போது அப்படின்னு கஷ்டப்படுவேன். இன்னைக்கு அவங்க ஆன்மாவை அவங்க பொறுப்பு, அவ்வளோதான். இதுதான் விஷயமா இருக்கு. இந்த புரிதலை வந்து கடவுள் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் கேட்ட கேள்விக்குமே அன்றைக்கி அதுதான் பதில். உங்கள் உறவினர்களை பற்றி கேட்டீங்க சொன்னீங்க அப்படின்னா அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். எடுத்துக்கிறது எடுத்துக்காத அவங்களுடைய முடிவு, அது கடவுளுக்கும் அவங்களுக்கும் உண்டான ஒரு விஷயமா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். 2 வருஷமும் அதோட முடிச்சுக்கிறேன். மனங்களையும் ஒவ்வொரு ஆன்மாவையும் கடவுள் எவ்வாறு கட்டுப்படுத்துகின்றார்? கடவுளின் நாட்டம் இல்லை எனில் எதுவும் நிகழாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. 15-12, 13-33. ஸோ இதுவும் சகிப்புத்தன்மையில தான் வரும். என் பெற்றோர் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா
அவ்வளோதான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கூட நீங்கள் சகிப்புத்தன்மையில தான் எடுத்துக்கணும். அவ்வளோதான். இதை பற்றி நம்ம வந்து ரொம்ப கவலைலாம் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் கடவுள் மட்டும் எல்லாம் தான் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே அந்த துன்பத்துக்கும் கவலைக்கும் இடமே கிடையாது. அது உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா பெற்றோராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். இவ்விதமாக நாம் குற்றவாளிகளின் மனங்களை கட்டுப்படுத்துகின்றோம். தொடர்ந்து அதன் விளைவாக அவர் மீது அவர்களால் நம்பிக்கை கொள்ள இயலாது. கடந்து போன தலைமுறையிலிருந்து இதுதான் வழிமுறையாக இருந்து வந்துள்ளது. அதாவது யாரெல்லாம் கட்டுப்படுத்துகிறோம், எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. இதில் நம்ப மறுப்பவர்களை பற்றி சொல்கிறாரு. இவ்விதமாக நாம் குற்றவாளிகளின் மனங்களை கட்டுப்படுத்துகின்றோம். அதன் விளைவாக அவர் மீது அவர்களால், அதாவது அந்த ஒரு கடவுள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உண்மையை வந்து அவங்க வந்து நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க. அதன் விளைவாக அவர் மீது அவர்களால் நம்பிக்கை கொள்ள இயலாது. கடந்து போன தலைமுறையில் இருந்தே, ஆதாம் காலத்திலிருந்தே அதை தான் சொல்கிறாரு, இதுதான் வழிமுறையாக இருந்து வந்துள்ளது. உதாரணத்துக்கு இறந்தவர்களே வந்து உயிரோடு பேசினாலும் ஒரு சாரர் வந்து நம்புவாங்க, ஒரு சாரர் வந்து பெரும்பான்மையினர் வந்து நம்பவே மாட்டாங்க. அதுதான் உண்மையாக இருக்கும். அதுக்கும் வசனத்தை கடவுள் எடுத்து வச்சுறாரு. இன்னைக்கு நம்ம நடக்கக்கூடிய உலக நிகழ்வுகளை பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மூட நம்பிக்கையிலையும் போலி தெய்வ வழிபாட்டிலையும் வந்து ரொம்ப மூழ்கிக்கிட்டே போகும்போது கடவுள் சொல்கிற மாதிரி, வசனத்தில் சொல்கிற மாதிரி வந்து பேசினாலுமே, இறந்தவங்களை வந்து பேசினாலுமே வந்து ஒரு ஒரு கூட்டம் கூட நம்பிக்கை கொள்ளும். அது அல்லாஹ்வின் நாட்டப்படி தான், கடவுளின் நாட்டப்படி தான். ஆனால் வந்து அவர் கடவுள் என்ன டிக்ளேர் பண்ணுறாருன்னா வசனத்தில், வேதத்தில் அவங்க அப்பையும் வந்து நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கடவுள் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த சகிப்புத்தன்மை இல்லை, அந்த சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னாலே அகந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். இன்ஷா அல்லாஹ் 13:33 இதோட முடிச்சுக்கிறேன். ஒவ்வொரு தனி ஆத்மாவையும் கட்டுப்படுத்தும் அந்த ஒருவருக்கு நிகராக எவரேனும் உள்ளாரா ஆயினும் அவர்கள் கடவுளுக்கு போட்டியாக போலி தெய்வங்களை அமைத்துக் கொள்கின்றனர். கூறும், அவற்றின் பெயர்களை கூறுங்கள். பூமியின் மீது அவர் அறியாத சிலவற்றை அவருக்கு நீங்கள் தெரியப்படுத்துகின்றீர்களா, அல்லது வெற்று வாசகங்களை புனைகின்றீர்களா? உண்மையில் நம்ப மறுப்பவரின் சூழ்ச்சிகள் அவர்களுடைய கண்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளன. இவ்விதமாக அவர்கள் நேரான பாதையிலிருந்து திருப்பப்பட்டு விடுகின்றனர். கடவுளால் வழிகேட்டிற்கு அனுப்பப்பட்டவர்கள் வழிகாட்டும் ஒரு ஆசிரியரை ஒருபோதும் காண முடியாது. ஒவ்வொரு தனி ஆத்மாவையும் நம்ம கட்டுப்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. காலையில் கூட ஃபேஸ்புக்கில் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. வெற்று வாசகங்களை நம்பி அதை வந்து நம்பி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு உண்டான விளைவு அப்படிங்கிறது தீங்காதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கடவுள் வந்து 6:56 சொல்கிறாரு. அது மாதிரி ஒவ்வொரு தனி ஆத்மாவையும் கட்டுப்படுத்தும் அந்த ஒருவருக்கு நிகராக எவரேனும் உள்ளாரா, ஆயினும் அவர்கள் கடவுளுக்கு போட்டியாக போலி தெய்வங்களை அமைத்துக் கொள்கின்றனர். கூறும், அவற்றின் பெயர்களை கூறுங்கள். அதாவது எல்லாமே உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்தில் உள்ளது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். பூமியின் மீது அவர் அறியாத சிலவற்றை அவருக்கு நீங்கள் தெரியப்படுத்துகின்றீர்களா? கடவுளுக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் என்னமோ புதுசாக வந்து சொல்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அல்லது வெற்று வாசகங்களை புனைகின்றீர்களா? உண்மையில் நம்ப மறுப்பவர்களின் சூழ்ச்சிகள் அவனுடைய கண்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளன. நம்ப மறுப்பவங்களுக்கு இந்த வெற்று மாயை எல்லாமே போய் எல்லாமே அழகா தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இவ்விதமாக அவர்கள் நேரான பாதையிலிருந்து திருப்பப்பட்டு விடுகின்றனர். கடவுளால் வழிகேட்டிற்கு அனுப்பப்பட்டவர்கள் வழிகாட்டும் ஒரு ஆசிரியர் ஒருபோதும் காண முடியாது. அப்ப என்ன அப்படின்னா, சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னு சொன்னாலே இந்த விஷயங்கள் எல்லாம் அதற்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய கோபம், அகந்தை, நம்ப மறுப்பு எல்லாமே வந்து மேலோங்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடவுள் வந்து கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அதுக்கு உண்டான ஒரே ஃபார்முலா, சூத்திரம் அப்படிங்கிறது நம்ம வந்து எந்நேரமும் கடவுளை கிடைக்கக்கூடிய அனைத்து சந்தர்ப்பங்களிலும். ஏன்னா இது இன்னொரு இடத்துல வசனமாவே சொல்லிடுறாரு, நீங்க எதெல்லாம் ஒரு நாள் அதிகமாக நினைவு கூறுறீங்களோ அதுதான் உங்களுடைய கடவுளாயிருது, இணை தெய்வ வழிபாடு ஆயிருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது நம்ம வந்து இதுக்கு வந்து நம்மளை வந்து கட்டாயப்படுத்திக்கணும், நிர்பந்தப்படுத்தி இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். கடவுளை நினைவு கூறும்போது இந்த பொறுமை, சகிப்புத்தன்மை கிடைத்தாலே எல்லாத்துலேருந்துமே நீங்கள் வந்து பாதுகாக்கப்படுவீங்க கடவுளோட ஆசீர்வாதத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடவுள் வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாரு. அதனால பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நம்ம கைப்பற்றி அல்லாஹ்வை அடிக்கடி நினைவு கூர்ந்து என்ன சொல்றது, இதை செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம துன்பத்தையும் சங்கடத்தையும் தவிர்த்துக்கலாம். அவ்வளோதான். அதற்கு உண்டான ஒரு பலனை தான், கிரெடிட்டை தான் அல்லாஹ் வந்து நமக்கு வந்து சோனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து அல்லாஹ் வந்து கொடுக்குறாரு, முன்வைக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் அதற்கு நம்ம கடவுளை அளவுக்கு அதிகமாக நினைவு கூறுவோம்.